தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் நேரலையை இப்போது பார்க்கலாம். இந்த ஜில்லாவிலே வளர்த்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அடுத்த இடத்திலே இருந்து காங்கிரஸை வளர்த்த தலைவர் எஸ்.ஆர். நாயுடு அவர்கள் இந்த சாத்தூர் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக ஆதரவோடு சுதந்திரா கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அப்பொழுது ஒரு நாள் எஸ்.ஆர். நாயுடு அவர்கள் என்னை அழைத்து, தம்பி, நீதான் பிரச்சார பணிகளை தென் மாவட்டங்களில் கவனிக்கிறாயாமே, லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர் பிரச்சாரம் வருகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்.ஆர். ராதா அவர்களால் சுடப்பட்டு நூலிழையில் உயிர் தப்பி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் சென்னை அரசாங்க மருத்துவமனையில். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் தலையில் குண்டுகள் பாய்ந்ததனால் நம்முடைய கிராமப்புறத்திலே தலப்பா கட்டுவதை போல பேண்டேஜ் ஒரு தலப்பாகையை போல கட்டப்பட்டு, அது இந்த நாடி வரையில் சீக்கியர்கள் நாடி வரைப்பதை போல துணி கட்டப்பட்டு, இந்த புகைப்படத்தை தான் தமிழ்நாடு பூராவிலும் அன்றைக்கு திமுக கூட்டணியிலே எம்ஜிஆர் அவர்கள் படத்தை போட்டு இந்த படம் பார்க்கின்ற கோடிக்கணக்கான மக்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்தியது. அந்த சுவரொட்டி எல்லா இடங்களிலும் ஒட்டப்பட்டது. அதில் எம்ஜிஆர் கைப்பட எழுதி கொடுத்த வாசகங்கள் அந்த சுவரொட்டுகளிலே பொறிக்கப்பட்டிருந்தன. உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்கள், நலம் பெற்று ஓடி வருகிறேன், உங்களுக்கு நன்றி தெரிவிக்க இப்படிக்கு அன்பன் எம்.ஜி. ராமச்சந்திரன் என்று கையெழுத்திட்டிருந்தது, போஸ்டராக ஒட்டப்பட்டிருந்தது. ஆகவே என்னிடத்தில் எம்ஜிஆர் வர முடியாது, எஸ்.எஸ்.ஆர். நாடுபுறாவில் பிரச்சாரம் செய்கிறார், நீதான் லட்சிய நடிகர் எஸ்.எஸ்.ஆர். அவர்களை இந்த சாத்தூர் தொகுதிக்கு அழைத்து வர வேண்டும் என்று ஐயா எஸ்.ஆர். நாயுடு அவர்கள் என்னிடத்திலே தகவல் சொன்னார்கள். நான் லட்சிய நடிகர் எஸ்.எஸ்.ஆர். வீட்டுக்கு சென்று, நடிகமணி டிவிஎன் எனக்கு நல்ல பழக்கம்,